Hey guys, இந்த வீடியோவில் Yamaha இப்போ ரீசெண்டாக அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ண FZS FI-யோட உங்களுக்கு அப்டேட்டட் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஹைப்ரிட் மாடல் FZS FI மாடல். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டான சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க Yamahaவை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இந்த பைக்கோட இப்போ நியூ GST ப்ரைஸ் என்ன, அண்ட் இந்த பைக்கில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைப்ரிட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்ரிட் இன்ஜின்னா என்ன அப்படிங்கிறது நான் வந்து காட்டுறேன். ஸோ ஹைப்ரிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் அப்படிங்கிறது நல்லா கிடைக்குங்க. ஸோ இதுதான் ஹைப்ரிட் இன்ஜின். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் இன்ஜின்லேருந்து. அட் த சேம் டைம் வந்து பவர் டெலிவரியாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைப்ரிட் இன்ஜின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 60லேருந்து 70 km/h வந்து மைலேஜ் வந்து கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு இன்ஜின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் Yamaha தான் வந்து இந்த செக்மெண்ட்டில் இந்த ஹைப்ரிட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 12.4 ஹார்ஸ் பவரும் 13.3 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்ஜின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு இன்ஜினாக இருக்கும். நீங்கள் த்ராட்டல் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு லோ இன் டார்க்குமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கோர் ஹைப்ரிட் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. E20 கம்ப்ளைண்ட் வந்து இந்த பைக்கில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல மைலேஜ் ஓரியன்டான ஒரு FZ மாடலாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஸோ இந்த பைக்கோட உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 138 kg வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட டயர் சைஸ்லாம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ FZS FI மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் அப்படிங்கிறது வந்து பழைய மாடலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஒரு புது டிசைனும் வந்து கொடுக்கல. பட் முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல இன்டெகிரேட் பண்ண அந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு LED DRLs வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ரெண்டு சைடு வந்து உங்களுக்கு LED DRLஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் ஸோ நோ சேஞ்சஸ், பட் கான்ஃபிகரேஷன் மெக்கானிக்கல் சேஞ்சஸ் எதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெண்டு நியூ கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் கிரே, உங்களுக்கு வந்து க்ரீன் அந்த ஒரு ஸ்டிக்கரிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 140/70 செக்ஷன் டயர் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 140/70 செக்ஷன் டயர் 17 inch அலாய் வீலோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டான டயர், பெஸ்ட்டான வீல் சைஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 282 mm சிங்கிள் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 282ல் உங்களுக்கு எம்எம்ல வந்து சிங்கிள் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஸ் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் இருக்குது. ஸோ இந்தியன் கண்டிஷனுக்கு எனக்கு இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் எல்லா வீடியோலும் சொல்கிற மாதிரி தான், இந்தியன் கண்டிஷனுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸே வந்து மோர் தென் இனஃப் அப்படின்னு சொல்வேன். ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட உங்களுக்கு பெருசாக எந்த விதமான சேஞ்சஸும் வந்து டிசைன் வைஸ் கிடையாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூல் டேங்கோட அந்த எக்ஸ்டென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் அப்படின்னு பார்க்கும்போது 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குங்க. ஸோ FZS உங்களுக்கு FI மாடலில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் மாடலில் ஹைப்ரிட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டேங்க்ல இருந்து 60லேருந்து 70 km/h மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மாடல் வச்சிருக்கீங்க இல்லை ஹைப்ரிட் மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ என்ன மைலேஜ் கிடைக்குதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பைக்கில் நம்ம எல்லாருமே பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இதோட இந்த TFT கிளஸ்டர். ஸோ இந்த TFT கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான உங்களுக்கு வந்து கலர்டு TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்ன எப்படி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை நேவிகேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல 4 switches வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா 4 switches வந்து, அதாவது ஸ்விட்ச் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்விட்ச் கேஸை யூஸ் பண்ணி நீங்கள் நேவிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் இருக்குது. ஸோ மியூசிக்கில் இருக்கிறத நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் செலக்ட் பண்ணுறக்கூடிய பட்டன். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மியூசிக்கில் வந்து உங்களால் பாஸ் பண்ணிக்க முடியும், ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும். அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த பைக்கில் இருக்காது, நீங்கள் பார்த்துக்கலாம். கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், இதோட தீமை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் மாற்றிக்கலாம்.
ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதோட தீம் வந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் இருக்குது. நேவிகேஷன் நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நேவிகேஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டாப் நேவிகேஷன், அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் எல்லாமே ஸ்கிப், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் இருக்குது, வெதர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பைக்கோட அந்த செட்டிங்ஸும் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் ஷிஃப்ட், உங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிஃபால்ட்டாக தெரியுது என்னன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் இண்டிகேட்டர் தெரியும், அப்புறம் பேட்டரி, ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறது தெரியும், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறது இதில் வந்து தெரியும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைக்கோட சீட்டுங்க. ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மலான பழைய சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பில்லியன் அண்ட் ரைடர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக எஃப்செட் மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த சீட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ பில்லியனாக இருக்கட்டும் இல்லாட்டி ரைடராக இருக்கட்டும், ஸோ டெஃபினட்டாக நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து போக முடியும். ஸோ அப்படியே நீங்கள் ரியர் செக்ஷன் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் செக்ஷனோட டயரும் பார்த்தீங்கன்னா சீட் ஜூம் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100/70 செக்ஷன் டயர் தான் ரியர்லி இருக்கு. அண்ட் இந்த டயரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் 17 இன்ச் அலாய் வீலோட. ஸோ ரியர்லேயும் வந்து உங்களுக்கு சிங்கிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, 220mm சிங்கிள் டிஸ்க் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க அண்ட் நல்ல மைலேஜ் ஓரியன்டான பைக்கு. அட் த சேம் டைம் உங்களுக்கு ரியர் செக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரியர் செக்ஷனில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க, எல்இடி பிளிங்கர்ஸ் இருக்குது, டெய்ல் லைட்டுமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பைக்கில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது, ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் எக்ஸாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வெர்ஷன் 1லேருந்து எஃப்செட் மாடலை பார்த்துட்டு இருக்கோம், இதே மாதிரியான ஒரு எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் உள்ளே இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் ஹக்கர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இதுதான் டயர் ஹக்கர். ஸோ உங்களுக்கு சேர் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் உங்கள் மேலே பில்லியன் மேலேயோ இல்லை பின்னாடி வரவங்க மேலேயோ விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே பில்லியன் உங்களுக்கு வந்து டயர் ஹக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்கு. ஸோ சேசஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான சேசஸ் கொடுத்துருக்காங்க. புதுசாக இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பேனல். அண்ட் இன்ஜின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நல்ல ஒரு ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ சிக்னிஃபிகண்டான சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிரீன் கலரில் உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த புதுசாக கிடைச்சிருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கவர்லையுமே வந்து அந்த கிரீன் கலர் கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக சிக்னிஃபிகண்டான சேஞ்சஸ் அப்படிங்கிறது இவ்வளோதாங்க. ஸோ நியூ கலர், நியூ கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டெகிரேட் பண்ண உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா எஃப்செட்லையும் பார்க்கக்கூடிய அதே கான்ஃபிகரேஷன் தான் இந்த பைக்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ப்ரைஸுக்கு வரலாம். ஸோ இந்த எஃப்செட் மாடலோட 2025 நியூ ஜிஎஸ்டி பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,33,800 ரூபா அப்படிங்கிறது நியூ ஜிஎஸ்டி பிரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 1,33,800 rupees தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். ஸோ இதில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ண முடியும், அதாவது சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு 12,000 வந்து நியூ ஜிஎஸ்டியில் கம்மியாக இருக்கு. அண்ட் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா 6,000 rupees வந்து இதில் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 rupees, 18,500 rupees பார்த்தீங்கன்னா பழைய ப்ரைஸ்லேருந்து நியூ ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,44,000லேருந்து 1,33,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல மைலேஜ் ஓரியன்டான ஒரு பைக் தான். ஸோ ஹைப்ரிட் மாடல் அப்படிங்கிறதுனால மைலேஜை பொறுத்த வரைக்கும் 55லேருந்து நீங்கள் 70 km/லிட்டர் கூட நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்ஜினோட அந்த ஒரு ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த ரிஃபைன்மெண்ட் பண்ண ஹைப்ரிட் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 155cc இந்த பைக்கில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிஃபைன்மெண்ட்டான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஷ் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஜின் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பேஷ் பிளேட் வந்து இருக்கு. மற்றபடி இந்த பைக்கோட இன்ஜினாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபேரிங் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பைக்கை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை மட்டும் போடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.